Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.10ல second question பார்க்குறோம். Question என்னன்னா, the number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n equal to n square minus n by 2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in the league? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லீகில் எத்தனை வாலிபால் கேம்ஸ் வந்து இருக்குன்றத g of n equal to n square minus n by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் n டீம்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுமே வந்து மற்ற டீம் கூட ஒரே ஒரு தடவை தான் விளாடும். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த லீகில் டோட்டலாக எவ்வளோ கேம்ஸ் இருக்குது? 15 கேம்ஸ் இருக்குது. அப்போது எத்தனை டீம்ஸ் வந்து இந்த லீகில் இருக்குது அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது n டீம்ஸ்ன்றதுனால இப்போ நம்ம என்னோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து எழுதிக்கலாம். அதாவது g of n ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. இந்த g of nன்றது நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ். அது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 15 கேம்ஸ். அப்போது 15 ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 அப்படின்னு எழுதலாம். இப்போது 2 இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது 15 இன்ட்டு 2 என்ன வரும்? 30. அப்போ 30 ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n. இப்போ இந்த 30 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ். அப்போ ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வரும்? n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? மைனஸ் 30. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும்? மைனஸ் 1. அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மைனஸ் 6 அண்ட் 5. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 30 வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. அப்போது ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். இந்த மிடில் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் மைனஸ் என்னன்றதை நம்ம மைனஸ் 6n ப்ளஸ் 5n அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? n மைனஸ் 6. அடுத்த டூ டேர்ம்ஸில் 5 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் வந்து என்ன? n ப்ளஸ் 5 இன்ட்டு n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃபேக்டர்ஸை 0 கூட ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது n ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே n ஈக்குவல் டு மைனஸ் 5. அதே மாதிரி n ஈக்குவல் டு 6. இப்போ n வந்து நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. என்னன்றது இங்கே என்ன? நம்பர் ஆஃப் டீம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்து வராது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான். அப்போது n ஈக்குவல் டு 6. இது மட்டும் தான் வேலிடான ஆன்சர். அப்போது இந்த லீகில் டோட்டலாக எத்தனை டீம்ஸ் இருக்குது? 6 டீம்ஸ். ஸோ இதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன்.